தமிழீழ விடுதலை புலிகளை சீண்டும் இனவாத தரப்பு கொழும்பில் நடத்திய பாதுகாப்பு மாநாடு. யாழ் பொது நூலகத்துக்கு இந்திய தூதரகத்தால் வழங்கப்பட்ட ஒரு தொகுதி நூல்கள். வதந்திகளுக்கு செயலால் பதிலளித்துள்ளோம். வடக்கில் வெசாக் தடை என்பது அப்பட்டமான பொய். வேதநாயகன். அரச வருமான நிறுவனங்களில் ஊழலை ஒழிக்க ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல். நிதியமைச்சின் செயலாளர் ரகசியமாக அனுப்பிய அறிக்கையை நிராகரித்த ஹஸ்ஸடி செல்வா. இலங்கைக்கு வந்து குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். யாழ் பல்கலைக்கழக வெசாக் கூடு சேதப்படுத்தல் போலீசாரும் புலனாய்வு பிரிவும் தீவிர விசாரணை. நலிந்த ஜெயதிச. பிள்ளையானின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டது, அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். உதய கம்மன்பில. தெமட்டகொடவில் 19 துப்பாக்கிகள் மீட்பு, 4 கைது. தொடர்புடைய விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் மீளுருவாக்கத்தில் அவர்களின் களம் மாறுபட்டுள்ளது என இலங்கை புவிசார் அரசியல், வெளிநாட்டு கொள்கை மற்றும் சர்வதேச உறவுகள் ஆகிய துறைகளில் நிபுணரான அசங்க அபேகுணசேகர தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், பயங்கரவாதம் இன்னும் முடிவடையவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச ரீதியிலான தலைவர்கள் இருக்கிறார்கள். பெயரை குறிப்பிட்டு கூறினால் நோர்வேயிலிருந்து நெடியன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை வழிநடத்துகிறார். அடுத்ததாக பிரான்சிலிருந்து விநாயகம் ஆயுதமேந்திய புலனாய்வு பிரிவை வழிநடத்துகிறார். இந்தியாவிலிருந்து சஞ்சீவி மாஸ்டர் என்ற பெயரில் ஒருவர் செயற்பட்டு வருகிறார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் வந்து செல்ல அரைமணத்தியாலம் மட்டுமே ஆகும். தற்போது அவர்கள் தங்களது களத்தை மாற்றியுள்ளனர். ஏனெனில் இலங்கைக்குள் செயற்படுவதை எதிர்காலத்துக்கு பாரப்படுத்தியுள்ளனர். தங்கள் பயங்கரவாதத்தை 2009 மே மாதத்தில் இந்த நாட்டிலிருந்து முற்றாக ஒழித்த போதிலும் அதன் பின்னர் புனர்வாழ்வு பெறாமலும் தப்பியோடிய அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் இதனை அமைப்பாக்க மாற்றியுள்ளனர். ஆயுதமேந்திய புலனாய்வு மற்றும் அரசியல் பிரிவுகளாக தனித்தனியாக செயற்பட்டு நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற தயாராகி வருகின்றனர். அரசியல் ரீதியாக ருத்ரகுமாரன், அருத்தந்தை இமானுவேல், சுரேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் செயற்பட்டு வருகின்றனர். இவர்களிடம் நாட்டின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் பலம் உள்ளது. அவர்களிடமே பணம் இருக்கிறது. அந்த பணம் அனைத்தையும் நிர்வாகம் செய்வது நெடியவனாகும். சமீபத்தில் முக்கிய நபர்கள் சிலர் சென்று இவர்களை சந்தித்து அங்கு எட்டப்பட்ட உடன்பாடுகளின்படிதான் இன்று எமது இராணுவத்தினருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இது செய்யப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் தனிநாடு என்ற கொள்கைக்கு அப்பால் செல்வதில்லை. அவர்கள் இந்த தனிநாட்டு கொள்கையை இந்த மண்ணில் செயல்படுத்துவதற்காகவே போராடுகிறார்கள். எனவே நாம் சுதந்திரமாக வாழ வேண்டுமானால் அதற்கு எதிராக போராட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய உத்தியோகத்தர்கள் குழு நேற்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்திற்கு விஜயம் செய்தனர். இதன்போது அப்துல் கலாமின் உருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய இந்திய உயர்ஸ்தானிகர் நூல்களை அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்வில் யாழ் மாநகர சபை முதல்வர், பிரதி முதல்வர் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்களுடன் யாழ் மாநகர சபை ஆணையாளர், பிரதம நூலகர், பிரதம உதவி நூலகர் கலந்து சிறப்பித்தனர். வடக்கு மாகாணத்தில் வெசாக் கொண்டாட்டங்களுக்கு தடையென சமூக ஊடகங்களில் திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்திகள் முற்றுமுள்ளதாக பொய் என்பதை வவுனியாவில் நடைபெற்ற வெசாக் உற்சவம் தெளிவாக உணர்த்திவிட்டது என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டல்வர்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டல்வர்கள் அலகின் ஏற்பாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்டு செய்யப்பட்ட வடமாகாண வெசாக் உற்சவம் செவ்வாய்க்கிழமை மாலை வவுனியா பறக்கும் பத்தியாலய மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு கிழக்கு பிரதம சங்கநாயக்கரும் மடுகந்த ஸ்ரீ தலதா விகாராதிபதியுமான வணக்கத்துக்குரிய ஆனந்த தேரர், வடக்கு கிழக்கு உதவி சங்கநாயக்க அட்டமஸ்தான கல்யாண திஸ்த தேரர், பிரதி அமைச்சரும் பன்னி தேர்தல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் ரஞ்சன், வவுனியா மாவட்ட செயலாளர், வவுனியா மாவட்ட மேலதிக செயலாளர், வவுனியா தெற்கு பிரதேச செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுடன் பன்னி பிராந்திய பிரதி பொலிஸ் மா அதிபர், 56வது படையணியின் பிரிகேடிய கொமாண்டர், வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர், வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையின் தவிசாளர் ஆகியோரும் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்ட வேதநாயகன் உரையாற்றுகையில், வெசாக் என்பது உலக பௌத்த சமூகத்துக்கு மிகவும் புனிதமான நாளாகவும், கௌதம புத்தர் பிறந்து ஞானம் பெற்றதும் பரிநிர்வாணம் அடைந்த ஆகிய 3 மகத்தான நிகழ்வுகள் இந்த பௌர்ணமி நாளிலேயே நிகழ்ந்தது. இங்கு ஏற்படும் ஒவ்வொரு வெசாக் கூடும் அகல் விளக்கும் வெறும் அலங்காரங்கள் அல்ல, அவை அமைதியின், அன்பின் ஒளியை இவ்வுலகுக்கு பரப்பும் சின்னங்களாகும்.
வடக்கு மாகாணம் என்பது பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என பல இனங்கள், மதங்கள் அண்டை அயலவர்களாய் சகோதரர்களாய் வாழும் பூமியாகும். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை புறம் தள்ளி நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்துள்ளோம் என்பதை இந்த நிகழ்வு உலகுக்கு பறைசாற்றுகிறது. புத்த பெருமான் நமக்கு விட்டு சென்ற போதனைகளில் வெறும் கோயில் சுவர்களில் எழுதி வைக்கும் வாசகங்கள் அல்ல, நாம் அன்றாட வாழ்க்கைக்கான வழிகாட்டிகளாகும். தம்புத்தவில் புத்தர் கூறிய வைரத்தால் வைரம் ஒருபோதும் தனியாது, அன்பால் மட்டுமே வைரம் தனியும் என்ற போதனையானது நீண்ட காலம் போரின் படுக்களை சுமந்த இந்த மண்ணுக்கு மிகவும் பொருத்தமானதாகும். பழியை பழியால் வென்றுவிட முடியாது, அன்பும் மன்னிப்பும் சமாதானமே அந்த சங்கிலியை அறுக்கும். புத்தரின் சரியான பேச்சு என்ற இந்த போதனையை இந்த நவீன டிஜிட்டல் யுகத்துக்கு மிகவும் அத்தியாவசியமானது. ஒரு வார்த்தை பேசுவதற்கு அல்லது பகிர்வதற்கு முன்னர் அது உண்மையா, ஆனால் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்படுமா என்பதை ஆராய்வது அனைவரது பொறுப்பாகும் என தெரிவித்தார். குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். சிறைக்கு சென்று சிறையில் அவர்கள் கவிதை புத்தகம் எழுதலாம் எனவும் சிறையில் சுவர்களில் ஓவியங்களை தீட்டலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களைப் போன்று குற்றமளித்தவர்களுக்கு எவ்வித நெகிழ்வுத்தன்மையும் காட்டப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார். குற்றமளித்த தரப்பினர் தற்போது பதற்றமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். குற்றவாளிகளுக்கு தற்போது வியர்ப்பதனை தவிர்க்க முடியாது என தெரிவித்தார். இம்முறை குற்றவாளிகளினால் அரசாங்கத்தை பிடிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியான முறையில் குற்றமளித்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் இதன் காரணமாக குற்றவாளிகள் நாள்தோறும் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதாகவும் குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்தாமலேயே குற்றம் சுமத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த சிறு மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிக்க இடமளித்துள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுடன் இணைந்து நாடு எதிர்நோக்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள தயார் எனவும் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என்ற பேதமின்றி இணைந்து செயற்பட தயார் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை பலப்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தின் பிரதான வருமான மீட்டும் நிறுவனங்களில் நிறுவப்பட்டுள்ள உள்ளக விவகார பிரிவுகளின் செயற்பாடுகள் மற்றும் 2025 மற்றும் 2029 ஆண்டு ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் குறித்த விசேட மீளாய்வு கலந்துரையாடல் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இலங்கை சுங்கம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் மதுவரி திணைக்களம் ஆகிய வருமானம் ஈட்டும் நிறுவனங்களின் தற்போதைய செயற்பாடுகள் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த நிறுவனங்களில் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் நேர்மையான நிர்வாக கலாச்சாரம் ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள உத்திகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. அத்துடன் பொது நிதி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை பேணி இந்த நிறுவனங்கள் தொடர்ந்தும் நேர்மையான கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்காக எதிர்காலத்தில் எடுக்கப்பட உள்ள உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த உயர்மட்ட கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திமா விக்ரமசிங்க, சுங்க பணிப்பாளர் நாயகம் WSK லியனகம, உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் RBH பெர்னாண்டோ, மதுவரி ஆணையாளர் நாயகம் MBAN பேமரத்ன உட்பட அந்தந்த நிறுவனங்களின் உள்ளக விவகார பிரிவுகளின் பிரதானிகள் கலந்து கொண்டனர். நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள $2.5 பில்லியன் நிதி மோசடி தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளரினால் அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையை தாம் முற்றாக நிராகரித்துள்ளதாக அரசு நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த அறிக்கையை குழுவிடமிருந்து மறைத்து தனது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக மட்டும் அனுப்ப நிதியமைச்சின் செயலாளர் முயற்சி செய்ததாகவும் எவ்வகையிலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த நிதி மோசடி தொடர்பான அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக நிதியமைச்சின் செயலாளருக்கு 4 வார கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறு நீண்ட தாமதத்துக்கு பின்னர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட அறிக்கையில் குழுவின் கௌரவ தலைவரின் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு மாத்திரம் என குறிப்பிடப்பட்டிருந்ததாக கஸ்தடி சில்வா வெளிப்படுத்தியுள்ளார். நான் இந்நாட்டு மக்களை ஜனநாயக ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நபர். தற்போது அரசு நிதி பற்றிய குழுவின் தலைவராக நான் அமர்ந்திருப்பது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை செயல்படுத்துவதற்காக அல்ல என தெரிவித்தார். இந்த அறிக்கை கேட்கப்பட்டது நான் தனியாக வாசிப்பதற்கல்ல, நிதிக்குழுவில் சமர்ப்பித்து கலந்துரையாடுவதற்கே ஆகும் என சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக தனது வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அறிக்கையை பொறுப்பேற்க மறுத்து நிராகரித்ததுடன் அதனை பாராளுமன்றத்தினூடாகவே மீண்டும் நிதியமைச்சுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2026 ஜனவரி 1 முதல் மே 31 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,22,022 உயர்ந்துள்ளது. இக்காலப்பகுதியில் அதிகப்படியாக இந்தியாவிலிருந்து 250,260 சுற்றுலா பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 98,093 பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 76,073 பயணிகளும்,
வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்தில் மட்டும் 145,745 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது 2025 ஆண்டு மே மாதத்தில் பதிவான 132,919 சுற்றுலா பயணிகளின் வருகையுடன் ஒப்பிடும் போது 9.65% வளர்ச்சியாகும். மேலும் 2018 ஆண்டு மே மாதத்தில் பதிவான 129,466 நபர்களின் வருகையுடன் ஒப்பிடுகையில் 12.6% வளர்ச்சி பதிவாகியுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியபூர்வமாக விடுவிக்கப்பட்டு நேற்று தமிழக தலைநகர் சென்னையை சென்றடைந்துள்ளனர். இந்திய மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான உயர்நிலை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் பின்னரே இந்த மீனவர்கள் அனைவரும் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் வெவ்வேறு காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பின்னர் அந்தந்த பகுதி நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதவான் உத்தரவின் பேரில் நாட்டின் பல்வேறு சிறைகளில் நீண்ட நாட்களாக காவலில் வைக்கப்பட்டனர். இதனையடுத்து நீதிமன்றங்களினால் நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட இந்த 30 மீனவர்களும் உரிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய வெசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் இதுவரை எமக்கு உத்தியோகபூர்வமாக எந்தவொரு அறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை. எனினும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிந்தவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மாணவர்களே இந்த வெசாக்கூட்டை மிகவும் அர்ப்பணிப்புடன் உருவாக்கியுள்ளனர். எனவே இந்த நல்லிணக்க முயற்சியை சீர்குலைப்பதற்காக ஏதேனும் ஒரு தரப்பினரால் திட்டமிட்டு நடாத்தப்பட்ட சதி செயலா இது என்பது குறித்து போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து பல கோணங்களில் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான உத்தியோகபூர்வ விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் மேலதிக விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிட முடியும் என தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டுள்ளது, அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என பிவித்ரஹில உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானதொரு செயற்பாடு என வலியுறுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான வழக்கு தொடர்ச்சியாக பிற்போடப்படுகிறது. உயிர்த்த குண்டு தாக்குதல் விவகாரத்தில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் வெளியில் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கு கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பிலேயே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சுமார் 14 மாதங்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது பாதுகாப்பு தொடர்பில் எமக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இல்லாத அக்கறை அரசாங்கத்துக்கு உள்ளது. அதனால் தான் அவர் அதிபாதுகாப்பு வலயமாக உள்ள வெள்ளிசர கடற்படை முகாமில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிள்ளையானின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், அவரை பாதுகாப்போம். உயிர்த்த குண்டு தாக்குதல் விவகாரத்தில் யாரையாவது பகடைக்காய் ஆக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கம் அரசாங்கத்துக்கு கிடையாது என தெரிவித்தார். தமட்டகுட பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெமட்டகுட பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 19 உள்நாட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் மேற்படி கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அதிகாரிகளினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.